அப்பா சரியான பசி. சாப்பாடு ரெடியா? ஏ மீனா, சாப்பாடு கொண்டு வா. வந்துட்டம்மா. அட அட, என்னென்ன வெரைட்டிஸ்! நல்ல பேலன்ஸ்டு மீல்ஸா இருக்கு. எல்லாத்தையும் நீ தான் செஞ்சியா? அது இல்ல, நான் காய் நறுக்கி கொடுத்தேன், அம்மா சமைச்சாங்க. சரி சரி. ஐயா, வேற ஏதாவது வேணுமா? ஏன் மீனா, என்ன புதுசா? ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வந்து தாரேன். எதுவும் வேண்டாம், இங்க இருக்கிறதே போதும். நீ போய் சாப்பிடு. கிச்சன்ல பழைய சாதமும் ரசமும் இருக்கு, போட்டு சாப்பிடு. சரிங்கம்மா. போய் எடுத்துட்டு இப்படி உட்காந்து சாப்பிடு. இதோ போய் எடுத்துட்டு வரேம்மா. என்னடா பாக்குத, சாப்பிடு. ஏ மீனா, ஒரு நிமிஷம் இல்ல. இவன் என்ன பண்றான்? அவ சாப்பிட போறா, இவனுக்கு என்ன வந்துச்சான்? எதுக்கு சாப்பிடாம எழுந்தான்? இது என்ன பிளேட் இது? இதுல எதுக்கு நீ சாப்பிடுற? அர்ஜுன், என்ன பண்ணுத? நீ பேசாம இரு. அந்த தட்டை கொடு. அர்ஜுன், எதுக்கு அர்ஜுன்? இது கூடுன்னு சொன்னேன். இந்தா, இத புடி. அர்ஜுன், வேண்டாம் அர்ஜுன், எனக்கு ரசம் தான் பிடிக்கும். அப்படின்னு யாராவது சொல்ல சொன்னாவளா? அர்ஜுன், உன் வேலை என்னவோ அதை பார். அவ பாட்டுக்கு சாப்பிட தானே போயிட்டு இருந்தா, அவளை கூப்பிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லா வீட்லயும் வேலைக்காரங்களுக்கு இப்படிதான் சாப்பாடு கொடுப்பாங்க. புதுசா எதுவும் தெரியாம வந்துட்டேன். பாரு அர்ஜுன், இந்த விஷயத்துல நீ தலையிடாத. இந்த பாரு முல்ல, நான் உன்கிட்ட எதுவும் பேசல. பேசாம சாப்பிடு. மீனா, இந்த தட்டைப்புடி. கதிரு, வந்துட்டியா கதிரு? இங்க பாரு, உன் தம்பி என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான்னு. கேவலம் வீட்டு வேலை செய்யற வேலைக்காரியோட தட்டு நம்ம டைனிங் டேபிள்ல வச்சிருக்கான். அவ சாப்பிடுற தட்டை எடுத்துட்டு போய் அவகிட்ட கொடுக்கறான். நான் தான் அப்பவே சொன்னேன்ல. ஐயா, நான் எதுவும் கேட்கலையா. இவர்தான் எடுத்துட்டு வந்து கொடுக்கறாரியா. எனக்கு ரசம் சாப்பாடு தான் பிடிக்கும், நான் ரசமே சாப்பிட்டுக்கிறேன். நீங்க இதை வச்சு சாப்பிடுங்க. ஏய், அவன் தான் குடுக்கறான்ல, அந்த தட்டை வாங்கிக்கோ. கதிரு, நீயுமா? இவன் தான் ஏதோ அறிவில்லாம பண்ணிட்டு இருக்கானா? நீ என்ன கதிரு, இது என்ன புது பழக்கம்? இத்தனை நாளா நம்ம வீட்டுல அத்தனை வேலைக்காரங்க இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் இப்படியா நம்ம இருந்தோம்? இவளுக்கு என்ன புது சலுகலாம்? எனக்கு ஒண்ணும் நீங்க பண்றது சரியா படல கதிரு. எதுவும் இல்ல, சரியா படல. வேலைக்காரங்களுக்கு பழைய சாப்பாடு கொடுக்கறது சரியா? இத்தனை நாள் நான் வெளியூர்ல இருந்தேன், எனக்கு இதெல்லாம் தெரியாதே. நம்ம சாப்பிட்றதெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா புதுசா சமைச்சு சாப்பிட்றோம். அப்போ அதை சமைச்சு கொடுக்குறவங்களுக்கு பழைய சாப்பாடா? என்ன முல்ல இதெல்லாம்? நியாயப்படி நான் அவன் மேல கோவப்படக்கூடாது, ஓ மேலதான் கோவப்படணும். சாப்பாடு பழசாயிடுச்சுன்னா தூக்கி போடுங்க. இவக நல்லவகளா கெட்டவகளா? ஒரு நேரம் பார்த்தா வல்லு வல்லுன்னு கொலைக்கிறாக, இப்ப என்னமோ சாந்தமா பேசுறாக. நம்ம வீட்டுக்கு வேலை பார்க்குறவங்க அவங்க நல்லா இருந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பழைய சாப்பாடெல்லாம் அவங்க கிட்ட கொடுக்குறீங்க. நம்ம என்ன ஒன்றும் இல்லாமலா இருக்கோம்? அவங்க வயிறு என்ன குப்பை தொட்டியா? தேவையில்லாத பொருள் எல்லாம் தூக்கி போட. கதிரு, நீ அவன் கூட சேர்ந்துக்கிட்டியா? இவ வந்தே 3 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டு பண்றா. அம்மா, நான் எதுவும் செய்யலம்மா. நடிக்காத. இந்தாரு முல்ல, எதுக்கு இப்ப அவகிட்ட கத்திட்டு இருக்கா? சாப்பாடு பழசாயிடுச்சுன்னா தூக்கி கீழே கூட்டுங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது நாய் இருக்கும், அந்த நாய்க்கு தூக்கிட்டு போய் போடுங்க. அதை விட்டுட்டு வேலைக்காரங்களுக்கு பழைய சாப்பாடு கொடுக்குறீங்க. இதை சாப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா? இதை தான் நான் சொன்னேன். மீனா, இந்தா இதை எடுத்துட்டு போய் சாப்பிடு. வாங்கிட்டு போ. நீ என்னடா ஹாஸ்பிட்டல் போலியா? சாப்பிட்டு கிளம்பு. எனக்கு வேண்டாம், நான் கேன்டீன்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். என்ன கதிர நீ? அன்னைக்கு கண்ணு முன்னாடியே நம்ம பார்த்தோம், அந்த மீனா அர்ஜுன் ரூம்ல இருந்து வந்தா. இன்னைக்கு அர்ஜுன் அவளுக்கு சப்போர்ட் பண்றான், நீயும் சேர்ந்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. இந்தாரு முல்ல,
அவன் அவளுக்கு சப்போர்ட் பண்றது நியாயமான விஷயமா இருந்தா அதுக்கு நம்மளும் சப்போர்ட் பண்ணணும். எனக்கு அது எதுவும் தப்பா படல. இந்த மாதிரி பழைய சாப்பாடு கொடுக்கறது தான் தப்பு. அப்போ அந்த பிள்ளை அவன் ரூமுக்கு போயிட்டு வரதெல்லாம் சரின்னு சொல்றியா? தாரு முல்ல, நான் அதையெல்லாம் சரின்னு சொல்லல. அந்த புள்ள எதுக்கு அவன் ரூமுக்கு திருட்டுத்தனமா போகுதுன்னு கண்டுபிடிக்கிறேன். பொறவு பேசிக்கலாம். நம்ம கிட்ட மறைக்கிற அளவுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிறேன். அதுக்கும் இப்ப அந்த பிள்ளை சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நாள் முழுக்க கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறவ நல்ல சாப்பாடு சாப்பிட்டு போறதுக்கு தானே. நல்ல சாப்பாடு சாப்பிட்டு போறதுனால நமக்கு என்ன சொத்தை அழிஞ்சிட போகுது? இனிமே அந்த மாதிரி பழைய சாப்பாடு அந்த பிள்ளைக்கு கொடுக்காதீங்க. அந்த பிள்ளைக்குன்னு மட்டும் இல்லை, வேலை பார்க்குற யாருக்கும். அவ தட்டை கொண்டு வந்து டைனிங் டேபிள் வச்சுட்டு போறான். ஒரு சுத்தம் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாம் இவனுங்களை சொல்லணும். 2 பேர் புத்தியும் ஒரே மாதிரி இருக்கு. பறவை எப்படி அந்த அர்ஜுன் பண்ற தப்ப இவன் கண்டிப்பா? இந்த புள்ள வந்ததுலேருந்து தான் எனக்கு இப்படி இருக்கு. ச்சே. கதிரு, இவர்தான் சந்தோஷ் என்கின்ற சாண்டி, ஆதியோட ஃப்ரெண்டு. அப்பப்போ ஊருக்கு வரும்போதெல்லாம் ஆதி வீட்டுக்கு வந்துட்டு போறது இவரோட வழக்கம். அப்போ ஆதி யாருன்னு தானே கேக்குறீங்க? ஆதி கதிரோட தம்பி, அர்ஜுனுக்கு அண்ணன். டே சாண்டி, போ கதிரு, வலிக்குது. உன்னை எவன்ல பின்னாடி வந்து நின்னுட்டு பயமுறுத்த சொன்னது? பதட்டத்துல பலாருன்னு அடிச்சுட்டேன். போ கதிர், வலிக்குது. சரி சரி, உள்ளவா. என்ன இந்த முறையும் ஆதி வரலையா வீட்டுக்கு? இல்ல, அவன் கொஞ்சம் வேலையில பிஸியா இருக்கான், அதனால வரலன்னு சொல்லிட்டான். அதான் நான் மட்டும் வந்தேன். சரி சரி, உள்ளவா. ஏன் முகத்தை இப்படி வச்சுட்டு இருக்க? வந்து ஒரு வாய் சாப்பிட்டு போ. சரி சரி, வா போலாம். அடிக்கிறதும் அடிச்சுட்டு சாப்பிடவும் கூப்பிடுறான். சரி வா. ஐயோ, மறுபடியும் க்ளீன் பண்ணணுமா? இவ்வளோ பெரிய வீடை கட்டிட்டு இது துடைக்கிறதுக்குள்ளேயே என் ஆயுசே போயிடும் போலயே. பெருமாளே அப்பா. நிலவரும் நேரம் நட்சத்திரம் தேவையில்லை, நீ வந்த நேரம் நெஞ்சில் ஒரு ஓரம் இல்லை, கனவுகள் தீண்டும் போது வர சொல்லு தென்றலே. சித்ரா தேவி பிரியா பாட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரா அந்த பொண்ணு? வீட்டுல வேலை செய்யற பொண்ணு. சரி வா. கனவே முதல் கனவே, மறுபடி ஏன் வந்தாய், நீ மறுபடி ஏன் வந்தாய். அப்பா, இவ்வளோ கரை. தினமும் தான் துடைக்கிறாக. எங்கிருந்து தான் இவ்வளோ அழுக்கு வருதோ தெரில. இருக்கிற 4 பேருக்கு இத்தாத்தண்டி வீடு, இத்தனை வேலைக்காரங்க, சமைக்கிறதுக்கு ஒரு ஆள், துவைக்கிறதுக்கு ஒரு ஆள். அப்போ ராஜ வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையெல்லாம் நம்மளால நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்பா.